ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமனலிங்கேஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கிறோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் அமைஞ்சிருக்கு. திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி அணையில் தான் அமைஞ்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோயில் அப்படின்னா இதில் முப்பெருந்தேவர் இருக்கிறாங்க. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இதில் நீரோடைக்கு பக்கத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலேருந்து அணைக்கு உள்ளே அமைஞ்சிருக்கிறனால நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு அணைக்கும் போகிறக்கு உண்டான வழித்தடங்களும் அமையப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வழியாக போய் அணையிலையும் நீராடி கொண்டு கோயிலுக்கு வரலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மழைக்காலங்களில் நீரோடையாக இருக்குது. இந்த நீரோடை பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு தெரியுதுங்களா, அது வரைக்கும் நீங்கள் மழை பெய்யும் பொழுது நீர் வந்து வழியே நிரம்பி போகும். அதை நீங்கள் நேராக இருந்து பார்க்கலாம். இந்த வழியாக போனீங்கன்னா நீர்வீழ்ச்சி அணைக்கு போகலாம். இதனுடைய டிக்கெட் பார்த்திங்கன்னா 5 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க நண்பர்கள், இதை மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் மேட்டுக்குடி கார்த்தி, ஜெமினி கணேசன் இருவரும் ஒரு பாட்டில் இந்த சீன் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் பஸ்டர் மூவி. இதே இடத்துல பார்த்துட்டிங்கன்னா சூரிய வம்சமும் இங்கே தான் படம் எடுத்திருக்கிறாங்க. சொக்கத்தங்கம் இங்கே தான் படம் எடுத்திருக்கிறாங்க. 3 படமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிட்டான பிளாக் பஸ்டர் மூவி. சொக்கத்தங்கம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் அவர் முறுக்கு சுற்றுறதும் செக் ஆடுறதை பற்றியும் இந்த இடத்துல தான் வீடியோ எடுத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓடை பார்த்துட்டிங்கன்னா மழைக்காலங்களில் நிரம்பி போகும். இப்போ பார்த்திங்கன்னா மழை குறைவாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சமாக நீர் போகுது. ஆனால் ரொம்பவே அழகான ப்ளேஸ். இது மிஸ் பண்ணுற நண்பர்கள் கண்டிப்பாக வீக்கெண்டில் போய் சாமி தரிசனத்தையும் பெற்று சுற்றியும் பார்த்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இதில் எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத கோயில், டிராஃபிக்கும் இல்லாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்ஸ்.